தெரிந்து கொள்வோம். சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி வீரர் ஆவார். இவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அமெரிக்க கப்பற்படையின் அதிகாரியாக பணியாற்றியவர். விண்வெளியில் பயணம் செய்த பெண்களில் அதிக காலம் விண்வெளியில் இருந்த பெண் என்கிற சாதனையையும் இவர் படைத்தார். இவர் 1965ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஒஹியோ மாநிலத்தில் யுக்லிட் நகரில் பிறந்தார். இவரது தந்தை தீபக் பாண்டியா இந்தியாவில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் அமெரிக்காவில் நரம்பியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்தார். இவரது தாயார் ஐரோப்பாவை சேர்ந்தவர். இவர் அமெரிக்க கப்பற்படை அகாடமியில் இருந்து அறிவியல் துறையில் இளங்கலை பட்டத்தை 1987ஆம் ஆண்டில் பெற்றார். 1995ஆம் ஆண்டு புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருந்து பொறியியல் நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். சுனிதா வில்லியம்ஸ் 1998ஆம் ஆண்டு விண்வெளி திட்டத்திற்கு நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 9 அன்று டிஸ்கவரி விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு பயணம் செய்தார். ஒரு சிறிய பகவத்கீதை புத்தகம், சிறிய விநாயகர் உருவம், சில சமோசாக்கள், தன் குடும்பத்தினரின் படம் மற்றும் தனது செல்லப்பிராணியான கோர்பியன் நாய் படம் ஆகியவற்றை தன்னுடன் எடுத்துச் சென்றிருந்தார். இவர் 2012ஆம் ஆண்டு ஜூன் 14 அன்று இரண்டாவது முறையாக விண்வெளிக்கு பயணம் செய்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தின் தளபதியாகவும் பதவி வகித்தார். சுனிதா வில்லியம்ஸ் சமீபத்தில் மார்ச் 2025 சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பினார். இது அவரது 3வது விண்வெளி பயணம் ஆகும். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் பயணம் செய்து புளோரிடாக்கு அருகில் கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கினார். இந்த பயணத்தின் போது விண்வெளியில் அதிக நேரம் செலவழித்த பெண் என்ற சாதனையையும் விண்வெளிக்கு வெளியே அதிக நேரம் செலவழித்த பெண் என்ற சாதனைகளையும் அவர் படைத்துள்ளார். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.